ஃபைனலா சுசித்ராவுக்கு வந்து ஆப்பு வச்சுட்டாரு கார்த்திக் அவர்கள். இத பத்தி டீட்டெயிலா தான் பேச போகிறோம். அதான் வந்து சுசித்ரா வந்து கார்த்திக்க பத்தி, தனுஷ பத்தி, அதுக்கப்புறமா த்ரிஷா, விஜய், கமல்ஹாசன பத்தி பயங்கரமா வந்து வெளுத்து வாங்கி கொண்டு இருந்தார்கள். முக்கியமா வந்து அவங்களோட கணவர் கார்த்திக் வந்து ஒரு பையனே கிடையாது, கே அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து பெரும் சர்ச்சை இணையதளத்துல இருந்து வெடித்தது. இப்ப வந்து கார்த்திக் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல வந்து ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்னோட முன்னாள் மனைவி சுசித்ரா அவர்கள் என்னை பத்தி வந்து ரொம்ப தவறா வந்து பேசிக்கொண்டு வருகிறார்கள். தன்னை பற்றியும் தன்னுடைய குடும்பத்தை பற்றியும் வந்து அவதூறான கருத்துக்களை வந்து தெரிவிக்கும் பாடகி சுசித்ராவுக்கு வந்து தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வந்து வச்சிருக்காங்க. இந்த மனு மீதான விசாரணை வந்து இன்னைக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து நடைபெற்றது. இந்த மனு விசாரித்த நீதிபதி பாலாஜி வந்து இந்த வழக்கை வந்து ஃபுல்லா வந்து விசாரித்த பிறகு வந்து சுசித்ரா வந்து அப்படிதான் பேசியிருக்காங்க. அதனால வந்து சுசித்ராவுக்கு வந்து தடை வந்து உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து வந்து கார்த்திக் குமார் மனுவுக்கு வந்து பதிலளிக்குமாறு வந்து சுசித்ராவுக்கு வந்து நீதிபதி வந்து உத்தரவிட்டிருக்கிறது. ஸோ மீண்டும் வந்து அடுத்த விசாரணை வந்து ஜூலை 1ஆம் தேதி வந்து நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க. இதனால சுசித்ரா வந்து என்ன பண்ண போறாங்க, கார்த்திக் வந்து என்ன பதிலடி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன?